எக்ஸ்எம்பி மனோஜ் பாண்டியன் இப்போ இங்கே ரீசெண்டாக போனவர், பழனியப்பன் முன்னாள் அமைச்சர், செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், கோபால் எக்ஸ்எம்பி, அவரோட மகன் பார்த்திபன் எக்ஸ்எம்எல்ஏ, விபி கலைராஜன் என்னுடைய உடன்பிரபா சகோதரர், பிரபு, சிஆர் சரஸ்வதி கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபு எக்ஸ்எம்எல்ஏ, சாருபாலா தொண்டைமான் எக்ஸ் மேயர், மைத்ரேயன் எக்ஸ்எம்பி, ரங்கசாமி தஞ்சாவூர் எக்ஸ்எம்எல்ஏ, கதிர்காமு அங்கே பெரியகுளம் தேனியில், அப்புறம் ஸ்ரீதர் சேலம் வெங்கடாச்சலம் உடுமலைப்பேட்டை தங்கவேல் அடுக்கிக்கிட்டே போகலாம் சார். பெரிய லிஸ்டாக இருக்கு. 50-60 பேர். நான் தான் சொல்கிறேன், இன்னும் எவ்வளோ பற்றி. இதாவது நான் என்ன இப்போ உங்களுக்கு படித்து காமிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, எம்எல்ஏ எம்பி எக்ஸ் மினிஸ்டர் தான் ஓரளவுக்கு என்னுடைய நினைவலைகள் இருந்து கொண்டு வந்து அந்த நண்பர்களை சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் பொறுப்பில் உள்ள கட்சி பொறுப்பில் உள்ளவங்களும் போயிருப்பாங்க. ஆமாம் சார், போயிட்டாங்க. எம்எல்ஏஸ் போயிட்டாங்க, எம்பிஸ் போயிட்டாங்க, இவங்க அத்தனை பேரும் போயிட்டாங்க. நான் இப்போ சொன்னேன், இவ்வளோ பேர் கட்சி விட்டு எந்த ரூபத்தில் போயிருக்கோம். தினகரனோட பின்னாடி போயிருக்கட்டும், ஓபிஎஸோட போயிருக்கட்டும், என்னோட அண்ணன் இவர் இருக்காரு, யார், ஜேசிடி பிரபாகரன் இருக்காரு இருக்கட்டும், கூப்பா கிருஷ்ணன் நாங்களாம் இருக்கும். எப்படி வேணாலும் எந்த விதத்தில் வேணாலும் போயிருக்கட்டும் சார். எவ்வளோ பெரிய அடி. நீ பொதுச் செயலாளர்னு உன்னை சொல்லிட்ட பின்னாடி போனவங்களுடைய பட்டியல் 50-60 பேரை நான் படித்து காமிச்சிருக்கேன். நான் பல பேர் விட்டு போயிருக்கேன். உட்காந்து தேடி எடுக்கணும். என்ன சார் இது? செங்கோட்டையன் பேசுனது எடுத்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அண்ணன் போனதை அத்தனை பேரும் அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர்கள், அம்மாவால் எம்பி ஆக்கப்பட்டவர்கள், எத்தனை பேர்த்த இழந்திருக்கோம். நான் பட்டியல் போட்டு சொன்ன பாருங்க. அவங்களாம் நம்மளோட இருந்தவங்க, எதிரிங்க இல்லை நமக்கு, நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெளியே போயிட்டாங்க சார்.